அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லியம்பாளையம் என்ற கிராமம். எங்கள் ஊருக்கு இன்னுமே பஸ்ஸுன்றது ஒரு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இன்னுமே களை வெட்டுறாங்க, எங்கள் அப்பா மூட்டை தூக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே எங்கள் என்னையும் சரி எங்கள் அண்ணனையும் சரி வேலை செஞ்சு தான் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணன் இன்னைக்கு லாயரு, எங்கள் அண்ணியும் படிக்க வச்சாங்க, எங்கள் அண்ணி இன்னைக்கு லாயரு, என்னையும் படிக்க வச்சாங்க. நான் இன்றைக்கி கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என்னுடைய ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், ஃபஸ்ட்டு ஃபேமிலி, நான் தான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய். என் ஃபேமிலியே என் வம்சத்துலேயே நான் தான் ஃபஸ்ட் எம்ப்ளாய். இன்றைக்கி எங்கள் அம்மா நேற்று 6 மணிக்கு வரையுமே சாயந்தரம் களை வெட்டிட்டு தான் இருந்தாங்க. களை கட்ட நான் தூக்கி போட்டு தான் எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்தேன். எங்கள் அப்பா நேற்று வரைக்குமே மூட்டை தூக்கிட்டு தான் இருந்தார், அவரையும் தூக்கி போட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து பார்த்தோன்னா அவருடைய லைஃப்லேயே பேண்டுன்றதும் போட்டதே கிடையாது. ஃபுல்லாக வேட்டி லுங்கி தான். அவரை இன்னைக்கு வலுக்கட்டாயமா பேண்ட் போட வச்சு ஈத்து வந்த திரு வெங்கடேஷ் அவர்களின் பெற்றோர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் அண்ணனையும் சரி எங்கள் அப்பா என்னையும் சரி, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் இன்ன வரைக்குமே அவங்க ஒன்றா இருந்தால் கூட மலை கூட பள்ளிக்கூடம் வாங்கினதே கிடையாது. கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சாங்க, கூலி வச்சு தான் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பாவை இன்ன வரைக்கும் நான் பேண்டை போட்டு லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு டைமே அவரை நான் பேண்டை போட்டு கூட்டு வர வச்சுருக்கேன். அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு அது தெரியாது எனக்கு. ஆனால் இன்றைக்கி அவர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அவரு தான் எம்ப்ளாயி, நான் எம்ப்ளாயி கிடையாது. என் வம்சத்துலேயே அவர் தான் எம்ப்ளாயி, எங்கள் அப்பா தான் எம்ப்ளாயி. பேண்டை போட்டு இன் பண்ணிவிட்டு பெல்ட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அவரே. நான் ரெண்டாவது சுரேஷ் இன்ஸ்டியூட்டுடைய எங்கள் பாஸ்னால் நாங்கள் என்ன தூத்துக்குடி 2018 ஜாயின் பண்ணேன். அவரை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அங்கே தான் படித்தேன். அது மாதிரி சமீபத்தில் அங்கே எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். கள்ளக்குறிச்சியிலேருந்து போகிறதுக்கு 500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகம். நான் படித்ததில் இங்கே பச்சை பாஸ் காலேஜ் தான். நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். கிட்டத்தட்ட நான் 2018 படிக்கிறப்போ பாசனா வந்து நாங்கள் ஒரு சாருங்களை நாங்கள் ஒரு பேர் வைப்போம். பாசனா வந்து சுகேஷ் சார், எங்கள் தலைவனா கனிமுருகன் சார், தலைவர்னா கனிமுருகன் சார், இன்னொரு விஷயம் தளபதினா அந்தோணி பட்டு சார். நாங்கள் அப்படி பேர் வச்சு தான் கூப்பிடுவோம். நாங்கள் எல்லாத்தையுமே காலையில் 5:30க்கு நான் கிளம்பி வந்துடும். கனிமுருகன் சார் பால்ட்டியும் ஹிஸ்ட்ரியும் அவரோட நோட்ஸ் தான் நான் ஒன்றே படிப்பேன். அவருடைய ஒரு ஜேர்னல் ஒரு செட்டு நம்ம கிளாஸ் போயிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே படிக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அவரை ஃபாலோ பண்ணிட்டு மட்டுமே தான் நான் படித்தேன். அதேமாதிரி நான் ப்ரீமினரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே வந்து மெயின்ஸில் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணினேன். பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு வழக்கம் இல்லை. என் பேப்பரை திருத்தவங்கள நான் ஏமாற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட்டு. அவங்கள என் பேப்பர் உள்ளே நான் போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பேப்பர் வேல்யூஷன் எனக்கு எவல்யூஷன் வந்தவரை சார் அசோக் குமார் சார் செக்ரட்டரியில் வந்திருந்தார். அவர் என் பேப்பரை பார்த்துட்டு, என்ன தம்பி நீ இவ்வளோ வளவலன்னு எது வச்சுக்கிற, நிறையா பாயிண்ட் தான், ஆனால் இவ்வளோ இருக்கக்கூடாது, மேட்ரு என்ன கண்டென்ட் என்ன அது மட்டும் தான் இருக்கணும், நீ நிறையா பாயிண்ட் எழுதுற அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் தான் சுருக்கி கொடுத்து இப்படிலாம் எழுதணும் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் மெயின்ஸில் ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். நமக்கு இங்கிலீஷ் சுட்டுப்படலாம் வராது, தமிழ் மீடியம் தான் எழுதினேன். 130 போட்டேன் மெயின்ஸில். 130 போட்டு தான் இப்போ போஸ்டிங் வாங்கி வச்சுக்கிறேன். எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கினது கிடையாது, 1வது 2வது படித்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு எங்கள் அண்ணன் கள்ளக்குறிச்சியில் கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறாரு. எங்கள் அண்ணியும் எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க. எங்கள் அண்ணியும் ஆத்தூர் கோர்ட்டில் இன்றைக்கி அட்வொகேட்டு. நானும் இன்றைக்கி விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜில் 3rd இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு அரியதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி குடும்பத்தாருக்கு என்னுடைய குடும்பத்தை சார்பாகவும் என் தம்பி போன்று வெற்றி பெற்றுள்ள அத்தனை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பல பேர் பல பிலீவ்ஸ் தாட்ஸ் எல்லாம் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில் முதன்மைப்படுத்தி இங்கு புத்தர் சிலையை அமர வைத்துள்ளது எனது நெஞ்சை மேலும் மேலும் இந்த இன்ஸ்டியூட் வளரக்கூடிய நம்பிக்கையை என் நெஞ்சுக்குள் ஊற்றாய் பதிந்துள்ளது. புத்தர் சொல்வதுதான், அவர் தன்னுடைய வாழ்நாளில் ஆய்வு செய்து ஒரு 3 கோட்டை ரொம்ப தீவிரமாக அவருடைய சீடர்களுக்கும் இந்த உலகிற்கும் பறைசாற்றி சென்றிருக்கிறார். புத்தம் சரணம் கச்சாமி, புத்தியே, அதாவது புத்தினா அறிவு, அறிவே உன்னை வணங்குகிறேன். தம்மம் சரணம் கச்சாமி, அறமே உன்னை வணங்குகிறேன். சங்கம் சரணம் கச்சாமி, அந்த அறிவு இந்த தம்மத்தை எல்லாம் போதிக்கிற அந்த அமைப்பே உன்னை வணங்குகிறேன். இதுதான் அவருடைய தாரக மந்திரம். இதில் எந்த ஒரு வேறுபாடும் கடவுள் நம்பிக்கையோ எந்த ஒரு கலப்பமுமே இருக்காது. அதுபோலத்தான் இந்த இன்ஸ்டியூட்டும் செயல்படுகிறது என்று நம்புகிறேன்.
இப்படி இது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த ஒரு சிந்தனையில் நிச்சயமாக இதில் பணியாற்றக்கூடியவர்களெல்லாம் எதிர்காலத்திலும் இதே அறத்தோடு பணியாற்றுவார்கள். வெறும் கல்வி மட்டும், வெறும் போட்டிக்கான தேர்வாளர்களை மட்டும் இவர்கள் தேர்வு செய்யவில்லை, அதற்காக மட்டும் இவர்கள் பயிற்றுவிக்கவில்லை. மாறாக ஒரு அறத்தோடும் நெறியோடும் ஒரு வாழ்வியல் முறையோடும் இங்கு மாணவர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த புத்தர் ஒரு படத்தை காட்சிப்படுத்தி, இந்த சிலையை காட்சிப்படுத்தியதன் மூலமாகவே நான் அறிந்து கொண்டேன். மேலும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி என் குடும்பத்தில் என்றென்றும் அவர்கள் என் தம்பியை கூறியது போல தலைவராக இருப்பார்கள். நிறைய கருத்துக்கள் பேச வேண்டியதாய் நான் எண்ணியிருந்தேன். அது அனைத்தும் அவர்கள் மூலம் வெற்றி பெற்ற நபர்கள், அடுத்தடுத்து நபர்களாக பேசி உரையாற்றுவார்கள். மேலும் இந்த இன்ஸ்டியூட் வெற்றி பெறுவதற்கு, இந்த இன்ஸ்டியூட்டில் படித்து வெற்றி அடைந்தவர்கள் எதிர்காலத்தில் திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு ஏணியோட பணி என்னவென்றால், அதாவது லேடர் ஏணி இருக்கிறீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஏற்றி விடும். நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் அந்த ஏணி ஏற்றி விடும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஏணி என்னன்னா அங்கேயே தான் இருக்கும். அந்த ஏணி நல்லா பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் வளமாகவும், அதாவது இந்த இன்ஸ்டியூட்டை சொல்கிறேன், இருந்தால்தான் உங்களை போன்ற நிறைய வெற்றி பெறக்கூடியவர்கள் ஏற முடியும். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற்று வருங்காலத்தில் பெரிய இடத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றால் இந்த இன்ஸ்டியூட் வளருவதற்கு, மேலும் சிறப்பாக உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்குவதற்கு உங்களால் ஆன பங்களிப்பை செய்து நீங்களும் இந்த இன்ஸ்டியூட்டும் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.